சார் நான் கூட பயன்ட்டேன் என் கையை தான் தூக்கிடுவீங்களோ அப்படின்னு. இல்லை சார் இல்லை என் கை தூக்கி இருந்தா எங்க அப்பா வந்து அந்த அவார்டை புடுங்கி முத்துக்கிட்ட கொடுத்துருப்பாரு சார். ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? இல்லைன்னா காலில் போட்டுருவேன். ஃபாலோ பண்ணுங்க சரியா? இல்லைன்னா காலில் போட்டுருவேன். ஜெய் சிநேகம் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவிலையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான பல வீடியோக்களின் தொகுப்பை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஏண்டா உன் வருகைக்காக எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். வரும்போது ஒரு வணக்கம் சொல்லிட்டு போகணுன்ற மரியாதை தெரியுதாடா உனக்கு? இந்த வீடியோ கடைசியில் ஒரு கேள்வி கேட்குறாப்புல, அதுக்கான கரெக்டான பதிலை கமெண்ட்ல சொல்லணும். டேய் மச்சான், மாச தொட்டு சத்தியமா சொல்லு, கோலு போச்சா இல்லையா? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டான். நம்மள கிண்டல் பண்றதுக்கும் இழிவுபடுத்துறதுக்கும் வெளியில இருந்து ஒருத்தன் கண்டிப்பா வரமாட்டான், கூட இருக்கிறவன் தாயா செய்வான். டேய் கோபாலு, நீ இப்போ பார்க்க எப்படி திரும்ப இருக்க? இப்படிதான் இருக்க. யாருமே உன்னை கிண்டல் பண்ணாம நான் பாத்துக்கிறேன்டா. என்னையா அது, பைப்புல தண்ணி போகுதா இல்ல டிக்கேஷன் போகுதான்னு தெரியலையே. காலங்காத்தால நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னாக்கா அது இந்த யூனிவர்ஸுக்கே கொஞ்சம் கூட பிடிக்காதோ. என்னையும் உங்க குரூப்ல சேர்த்துக்கணும் ஆடலையான்னு சொல்லிட்டு இந்த பாப்பாவுக்கு என்ன கோவம் வருது பாத்தீங்களா? ஏண்டா இப்படி இல்லாமாடா ஆடியன்ஸை மிரட்டி உங்களை ஃபாலோ பண்ண வைப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல? விதவிதமா யோசிக்கிறீங்கடா போங்க சரியா? ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? இல்லைன்னா காலில் போட்டுருவேன். ஃபாலோ பண்ணிடுங்க சரியா? இல்லைன்னா காலில் போட்டுருவேன். ஃபாலோ பண்ணிடுங்க சரியா? உங்களுடைய கேள்விக்கு தாத்தாவுடைய பதில் செம ராக்கிங்கா இருந்துச்சுமா. தாத்தா மணலி எப்படி போகணும்? மணலி நேரா போகணுமா? சரி பாய். தோழி, உங்களுடைய கேக்கை விட முக்கியமான ஒரு உணவுப் பொருள் வாயில இருக்குது. அதை கொஞ்சம் வெளியில் தள்ளிட்டு வந்தா தானே கேக்க வாங்க முடியும். அப்புறம் ப்ரோ அவனுடைய வாழ்க்கையை பணைய வச்சு துணிச்சலான கேம் விளையாடின தருண மாட்டேங்குது போ. என்னதான் அவன் தூங்கினாலும் வாய் அவன் செய்யணும்னு நினைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குதாட்டங்குதுப்பா. சில நேரம் நம்ம டென்ஷன் ஆகி கோவத்துல செய்யற வேலை கூட எவ்வளவு அழகா வருது இல்ல? ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நீங்க எங்களை நம்பவே இல்லைல்ல. வேணா இருக்கிற 11 ரூபாய் வித்ட்ரா பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்களாட்டதுப்பா. ஒரு நிமிஷம் உண்மையிலே தலை சுத்தி போச்சுங்க. செம்ம பெர்ஃபார்மன்ஸுங்க. இந்த குழந்தை மேஜிக் பண்ணி எவ்வளவு அழகா அதை மறைய வைக்குது பாருங்களா. ஏண்டா இது இன்னும் 6ஆம் வாய்ப்பாடா இல்ல மானவாரியான வாய்ப்பாடாடா? மற்றவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து ஜலசாக தெரியாத பொண்ணு போல இருக்குதுப்பா. சில அரேஞ்ச் மேரேஜ் இப்படிதான் ஒவ்வொரு நிமிஷமும் பயங்கர ஸ்கேரியா இருக்க மாட்டேங்குது போ. உங்களெல்லாம் நம்பி அசால்ட்டா இருந்தோம்னா உசுர் வாழறதே ரொம்ப கஷ்டமா இருக்க மாட்டேங்குதுமா. உங்களுக்கே தெரியாம உங்க வீட்டுல குடியிருக்கிற இன்னொரு ஜீவனுக்கு உணவு கொடுக்கணும்ன்ற உங்க மனசு எல்லாருக்கும் வருமா சார்?
இந்த அளவுக்கு கவனிச்சு பராமரிச்சு சாப்பாடு கொடுத்தீங்கன்னாக்கா லவ் யூ மட்டுமா சொல்லும். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. Is that good? You love me? Well, thank you. பாட்டி அம்மாவை என்னம்மா கிண்டல் பண்ணுது இந்த குழந்தை. செம கியூட்டுமா. இது போல சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய சாட்டிஸ்பேக்ஷனை கொடுக்குது இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில. உங்களுக்கான கரெக்டான லைஃப் பார்ட்னர் பின்னாடி பக்கம் போய்கிட்டு இருக்காராட்டங்குதுமா. கார்ல இருக்கிற கூலிங் பத்தல, வெளியில இருக்கிற மழை துளிகள் மேல பட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டீங்களோ? Ini sikit tadi mau buang. சவுண்டு இந்த சுச்சுவேஷன்லயும் எவ்வளவு அழகா காமெடி பண்ணுது. நீ 2வது இடத்துக்கு வர்றதுக்கு உண்மையிலே தகுதியான ஆள் தாம்மா. சார் நான் கூட பயன்ட்டேன் என் கையை தான் தூக்கிடுவீங்களோ அப்படின்னு. இல்லை சார், இல்லை என் கை தூக்கியிருந்தா எங்க அப்பா வந்து அந்த அவார்டை புழுங்கி முத்துக்கிட்ட கொடுத்துருப்பாரு சார். அதனால ரொம்ப நன்றி சார். ஆட தெரியாதவன் மேடை கோணையா இருக்குதுன்னு காரணம் சொன்னானா. அந்த கதையா இருக்குதுடா நீ சொல்ற காரணம். எங்கேயோ இருக்கிற பறவை மரத்தை கொத்துது, அந்த சவுண்ட் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால என்னால அடிக்க முடியல கரெக்டான்னு சொல்றிய. நல்லா உடறா பொருளா. I can't concentrate when that woodpecker's picking that tree. ஆம்பளை பிள்ளையாச்சுன்னு உன்னை நம்பி தானடா கூட அனுப்புனாங்க உங்க அம்மா, உங்க அக்காவையும் உங்க தங்கச்சியையும். 1 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட குலைக்கிற நாயை நீ எதிர்கொண்ட விதம் செம்மடா. അതാരെ ധീര യുവാവ്. ஏமா அந்த குரங்கு எங்கேயோ இருக்குது, அத பார்த்தாமா இப்படி ஒரு ரணகாலம் உங்களுக்கு. நூடுல்ஸுக்கு மசாலா இல்லாத குறைய தீர்த்து இருக்குது. உங்க பூனை தானே, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அம்மா ஷாக் ஆகிற லெவலுக்கு அப்பாவுடைய ராக்கிங் செம்ம. வீராசாமி படத்துக்கு ஸ்டில் ஷூட் எடுக்கும்போது எடுத்த வீடியோ இப்ப பார்க்கும்போது உண்மையிலே பயங்கர சிரிப்பு வருதுங்க. ஏண்டா உன் முகம் உனக்கு பிடிக்கலையா? மாஸ்க் போட்டு பார்க்கலாம்னு ஆசைப்படுற? ஹலோ இந்த வீடியோவை ஹோண்டா கம்பெனி ஓனர் கண்ணில் படுற வரைக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் ஷேர் தான் எங்களை அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோலாம் கஷ்டப்பட்டு தான் இணையத்துல தேடி தேடி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இதை எடிட் பண்ணி பிரசன்ட் பண்றோம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, டாடா, பை பை.